அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை திரு முனைவர் ராஜா இளங்கோவன் அவர்கள். இவர்கள் நாட்னா, நார்த் அமெரிக்கன் தமிழ் நார்த் அசோசியேஷன் அப்படின்ற அந்த செயற்குழு உறுப்பினரா இருக்காங்க. வேர்ல்ட் தமிழ் ஆர்கனைசேஷனோட தலைவரா இருக்காங்க. ஏற்கனவே ஒரு நேர்காணல் செஞ்சிருந்தோம். ஏப்ரல் 5 நாட்னா முதல் தடவையாக வாஷிங்டன் டிசில அவங்க கூட்டம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான தீர்மானம் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு தீர்மானமா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். வணக்கம் ராஜா. வணக்கம் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜா, உங்களோட தீர்மானங்கள் எல்லாத்தையும் படிச்சேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த நாட்னா முதல் மாநாடு அப்படின்னு பார்த்தேன். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து இங்க தமிழ் தேசியத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை நீங்க இறக்கியிருக்கீங்க அமெரிக்கால. அந்த தீர்மானங்கள்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சீமானன் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அமெரிக்கால இருந்துட்டு அதை ஆதரிக்கிறதுக்கு? வாழ்த்துக்களுக்கு நன்றி அர்ஜுன். மிகச்சிறப்பாக மாநாடு நடந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டாங்க. ஒரு வரலாற்று சிறப்பு. அது என்ன, நம்ம ஏற்படுத்த தீர்மானம் இந்த ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது ஆண்டு. அதனுடைய தொடர்ச்சியா இப்ப வாஷிங்டன் தீர்மானமா இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது நாள் வரைக்கும் கலை கலாச்சாரத்துக்காக மட்டுமே கேளிக்கைக்காக கூடின தமிழர்கள் முதல் முறையா தங்களுடைய எதிர்கால நலன் குறித்து ஒன்று கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய வரலாற்று தீர்மானம். இதுல ஏகமனதா நிறைவேற்றப்பட்டது. மக்கள் பெரும் உற்சாகத்தோட கரவொலி எழுப்பி இந்த தீர்மானத்தை பண்ணாங்க. நீங்க கேட்ட காரணத்துக்கு வந்துடுறேன். ஒன்றை அடிப்படையாக உணர்ந்துக்கணும். தமிழர்கள் இன்னைக்கு சிக்கல் இல்லாத இனமே கிடையாது. உலகத்துல எல்லா இனங்களும் சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தமிழர்களும் சிக்கல்களை சந்திக்கிறோம், இவ்வளவுதான். ஆனா இந்த சிக்கல் என்பது இனம் சந்திக்கின்ற சிக்கல், தமிழ் இனம் சந்திக்கின்ற சிக்கல். அப்ப அதை இனமாதான் எதிர்கொள்ள முடியும். அந்த இனமா எதிர்கொள்ளக்கூடிய அதற்கான தீர்வும் ஒரு இனமான தீர்வாதான் வர முடியும். அப்ப இன்னொன்னு, உலகத்தில் இன்னைய தேதிக்கு அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச அலகு யூனிட் மொழி வழி தேசியம்தான். அப்படிதான் உலகம் இயங்குது. மொழி வழி தேசியத்தின் அடிப்படையில தான் ஐரோப்பா, மொழி வழி தேசியத்தின் அடிப்படையில தான் ஆசிய கண்டம். அதுல இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒன்றியம், சப்கான்டினென்ட், துணைக்கண்டம். அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இது அப்ப நம்ம இனம்ங்கிறத அடையாளம் கண்டுக்கிறோம். அதுவும் மொழி வழி இனம்ங்கிறத அடையாளம் கண்டுக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா, தமிழர் குறிப்பா நீங்க ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா, ஈழத்தமிழர் சிக்கலுக்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல, ஓட்டரசியல்ல இடம் கிடையாது. அதுக்கு ஓட்டு கிடையாது, அதுக்கு மார்க்கெட் கிடையாது. காவேரி சிக்கலுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மார்க்கெட் கிடையாது. இது என்னவோ சினிமா நடிக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு மாதிரி. நீங்க இதனால உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல், தேர்தல் அரசியல்ல தமிழர் பிரச்சனைக்கு எதுக்குமே ஓட்டு கிடையாதுன்னு பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப தமிழர்கள் சிக்கலை கையில் தொடாமலே தேர்தலை கடந்து போயிடலாம், அந்த கடமையை அவங்க செய்யாமலே கடந்து போயிடலாங்கிற ஒரு நிலைமையே ரொம்ப லாவகமா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு சிக்கலை நீங்க போய் பாத்தீங்கன்னா, இது இன்னொரு ஃபார்முலா. கூட்டணி வச்சுக்கிறோம், நாங்க இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது ஒன்னும் கேள்விப்பட்டு இருக்கீங்க. இன்னொரு இதோட ரொம்ப முக்கியமானது யார் வர வேண்டும் என்பதை விட இந்த தேர்தலில் யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல்னு ஒரு உருட்டுவாங்க. இதெல்லாம் அக்மார்க் பொய், முத்திரை குத்தப்பட்ட பொய். இவைகள் எல்லாம் சப்பக்கட்டு. இவைகள் எல்லாம் வேற எங்கேயாவது மன வளர்ச்சி இல்லாதவர்கள்ட்ட போய் இந்த சொல்ல முடியும். அதனால படித்தவர்கள், ஊர்கள், நாடு கடந்தவர்கள், உலகத்தை உற்று நோக்கக்கூடிய மெத்த படித்த அமெரிக்காவில் வாழுகின்ற நல்ல மிகப்பெரிய தகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது என்பது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு, அங்க தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் சீமான் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. எல்லாம் பெத்த படித்த மேதாவி. வந்தவங்க அத்தனை பேர்ல 100 பேர்ல 90 பேருக்கு மேல எல்லாம் டாக்டரேட், முனைவர் பட்டம் வாங்கினவங்க, பெரும் பதவிகள்ல இருந்தவங்க, பெரும் ஆராய்ச்சியாளர்கள், வான்வெளி துறையில இருந்தவங்க, மருந்தாக்கியல் துறையில இருக்கிறவங்க, மருத்துவர்கள்,
எல்லா துறைகள்ல இருந்தும் அந்த வல்லுநர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏகமனதா தீர்மானம் நிறைவேற்றினா அது தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது வந்து இது ஒரு அறிவு சமூகம் நாம் தமிழரை அடையாளம் கண்டு கொண்டு இந்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பதுதான் அறமான முடிவு என்று அமெரிக்கா தமிழர்கள் வாஷிங்டன் தீர்மானம் மூலமாக பிரகடனப்படுத்துகிறார்கள். இதுதான் பதில். அது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றியும். இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப நீங்க அமெரிக்கால இருந்து இதை சொல்றீங்க, நாம் தமிழரை வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா தமிழ்நாட்டு தமிழர்கள் எதற்காக நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அந்த அந்த காரணங்களை பட்டியலிட்டோம்னா அது முடியவே முடியாது அர்ஜுன். இது ரொம்ப கொடூரமான ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். பல்வேறு காரணங்களுக்காக நம்ம அது தமிழ்நாட்டு தமிழர்கள் இதை வந்து மனம் திறந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மனம் திறந்து யோசிச்சு பார்க்கணும். முதல் காரணம் வந்து பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. உள்ளூரை விட்டு நம்ம வந்து வேலை தேடி உலகமெல்லாம் அலையிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய கடன் வரலாற்று இல்லாத அளவுக்கு 8 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அந்த 8 லட்சம் கோடிக்கு உரிய பல்வேறு அணைக்கட்டுகளோ பெரும் உள்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட வளர்ச்சியோ உருவாயிருக்கான்னா இல்ல. அது அப்படிதான் பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியா ரெண்டையும் அப்படிதான் பார்ப்பாங்க. அதுவும் இல்ல. தமிழ் முதலாளிகள் அறவே ஒழிஞ்சு போயிட்டாங்க. சிறு குறு தொழில் நெசவாளர்கள், உழவர்கள், பொன் வேலை செய்யக்கூடிய அவங்க எல்லாம் பாரம்பரியமானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கிட்னி திருட்டுல நீங்க பாத்தீங்க இல்லைங்களா? அவங்க எதனால கிட்னியை வந்து வித்தாங்க? கடன் அடைக்கிறது. ஆமா, கடன் அடைக்கிறதுக்கு கிட்னியை விற்கக்கூடிய நிலைமைய அவங்க எல்லாம் பாரம்பரியமான விவசாயிகள். வட்டி வந்து கந்து வட்டி வந்து வளர்ந்து பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு ஆளான வந்து ஒரு பொருளாதார சிக்கல். இதை இன்னொரு குறிப்பிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ஹிந்துல இன்னைக்கு நீங்க வந்து குறிப்பிட்டு பார்க்கலாம். திஸ் டே தட் ஏஜ்ன்னு சொல்லி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு போடுவாங்க. அதுல ஒரு சம்பவம் வந்து நான் 2006ல படிச்சேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்க போட்டது இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையை வந்து 1956ல கட்டி 2006ல 50 ஆண்டு நிறைவு இருந்தது. அப்ப அதுக்கான செலவு வந்து வெறும் 39 கோடி. இன்னைக்கு 50 ஆண்டுகள் கழிச்சு அந்த 39 கோடி வந்து இன்னைக்கு அப்படி ஒரு கிருஷ்ணராஜசாகர் மாதிரி ஒரு அணையை கட்டினா, நாகார்ஜுன சாகர், அந்த நாகார்ஜுன சாகர் மாதிரி ஒரு அணையை கட்டணும் அப்படின்னா எவ்வளவு செலவு? இந்த 50 ஆண்டு காலத்துல அது எவ்வளவு உணவு உற்பத்தி, எவ்வளவு கட்டாந்தரைகளை, புறம்போக்கு இடங்களை அது விளைநிலங்களா மாத்திருக்கு, எவ்வளவு பேரை அந்த இடங்களுக்குள்ளேயே வந்து மக்களை வந்து அங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு, நகரமயமாதலை தடுத்திருக்கு, இயற்கையை இப்படி எல்லாம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. இப்ப இத 56ல இதை செய்யாம விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை செய்யவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில 2006 அதே காலகட்டத்துல கருணாநிதி முதலமைச்சர் ஆகும் பொழுது இலவச தொலைக்காட்சின்னாரு. அந்த இலவச தொலைக்காட்சிக்கு வந்து ஆன செலவு வந்து 6000 கோடி. இந்த 6000 கோடிய நீங்க வந்து இன்னைக்கு எங்க இருக்கு அந்த 6000 கோடி? இன்னைக்கு 2026ல இருக்கும். 20 வருஷத்துல யார் வீட்லயாவது அந்த தொலைக்காட்சி இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அப்ப 6000 கோடிய வந்து நீங்க 50 ஆண்டுகள்ல 39 கோடி போட்டது, அவங்க போட்டது அன்னைக்கு போட்ட 39 கோடி 50 ஆண்டுகள்ல 39,000 கோடிக்கு மேல அது வருமானம் ஈட்டிருக்கு. அப்ப அந்த முதல் வந்து 6000 கோடியை நீங்க முதலா செஞ்சிருந்தீங்கன்னா, சரியா செஞ்சிருந்தீங்கன்னா அது 60 லட்சம் கோடியா வந்து 50 ஆண்டுகள்ல வந்து உருமாறி நிற்கும். இன்னைக்கு வந்து இந்த இலவசங்கள்ல பேர்ல 4,5 லட்சம் கோடி நான் இலவச உரிமை தொகை தரேன், 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன்னு அரசாங்கத்தினுடைய மூலதனங்கள், அரசாங்கம் மட்டும்தான் வரி வசூலிக்க முடியும். பொருளாதாரத்துல முற்றும் முழுதுமா நம்ம வந்து தரைமட்டமாகி எதிர்காலமே கிடையாதுங்கிற ஒரு சூனிய நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து மிகப்பெரிய அச்சமூட்டுதல். வேலை வாய்ப்பு 75% தருவோம், தமிழர்களுக்கு உறுதி செய்வோம், மத்திய வேலை வாய்ப்புகள்ல மாநிலத்தில் இருக்கிற தனியார் துறைகள்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி அளித்தது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, செய்யல. எல்லா பல்வேறு மாநிலங்கள்ல இது இருக்கிற கொள்கை. இது அவங்க தேர்தல் அறிக்கையில 2021ல சொன்னாங்க. போராடாத மாணவர்களே கிடையாது. டாக்டர்கள், நர்ஸுகள், முன்கள பணியாளர்கள். அதை விட ரொம்ப கொடூரமானது என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள். அவங்களெல்லாம் வந்து நம்ம அள்ளி போடுற குப்பைகளை வந்து அவங்க எடுத்துட்டு போய் அவங்க கண்ணுக்கு எதிராக அவங்க செஞ்ச கொடுமைகள் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாம PhD படிச்சவங்க, மாஸ்டர்ஸ் படிச்சவங்க, இவங்க எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ வண்டி ஓட்டிக்கிட்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நிலைமை. இன்னும் ஒரு படி மேல போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பேசாம இன்ஜினியரிங்ல யூடியூப் ஒரு கோர்ஸா, மிமிக்ரி பண்றது ஒரு கோர்ஸா சேர்த்துடலாம்.
இந்த பிரபலமா இருக்கக்கூடிய பல்வேறு சுதாகர் கோபி போன்ற அந்த பசங்க எல்லாம் என்ன இன்ஜினியர் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு வேலை இல்ல, அதனால மிமிக்ரி பண்ணிட்டு திரியுறாங்க. இதுதான் வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புன்னு அவங்களுக்கும் கூப்பிட்டு வெக்கம் இல்லாம விருது கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் இதனுடைய நிலைமை. சுகாதாரம் கேரளா கொண்டு வந்து கழிவுகள் அவ்வளவு கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிட்டு போகுதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜீவாதார ஆறு காவேரி 26 மாவட்டங்களுக்கு தண்ணீர் பாயிற காவேரி, நான் கடைமடை பகுதியில இருக்கிறவன், அந்த பகுதிகள் முழுக்க சாக்கடை எல்லாம் ஒவ்வொரு ஈரோடுல சாக்கடை கலக்குது, சேலத்துல சாக்கடை கலக்குது, தருமபுரியில சாக்கடை கலக்குது, திருச்சியில சாக்கடை கலக்குது. எல்லா பகுதிகளிலும் சாக்கடை வந்து ஆற்றுக்குள் கலக்கப்பட்டு அந்த நம்ம உடம்புல வந்து ஒரு இந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னா, உலகத்தினுடைய முதல் மருந்தே தூய குடிநீருங்குது. அந்த நம்ம உடம்புல 75% தண்ணீர் தான் இருக்கு. எல்லா பகுதிகளுக்கும் உங்க உள் உறுப்புகளுக்கு சேர்றது பிறக்க போறன்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் சுகாதாரம்ங்கிறது உடல்நல இதுங்கிறது இந்த தண்ணீர் தான் முடிவு பண்ணுது. அந்த பாவம் இளம் பெண்கள் இளம் பசங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசு 25 வயசுலயே முடி நரைச்சு போய் கிழடு தட்டி போய் இந்த அளவுக்கு சுகாதார கேடு, குழந்தை பிறக்காம போறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மாசுபட்ட வாழ்க்கை. அதுக்கு வந்து மதுரை வந்து 2வது நகரமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே வந்து பொல்யூட்டட் சிட்டி, சுகாதாரமற்ற நகரம்னு சொல்லி. நம்ம அதுக்கு இன்னும் முதல் நிலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் அடைஞ்சிருவோம். அதுக்கு ஏதோ தாமதம், யார் செஞ்ச சதின்னு தெரியல. சீக்கிரம் முதல் நிலைக்கு வர்றதுக்கு அதுக்கான வேலைகளை தீவிரமா வந்து நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் சுகாதாரம், கேரளா குப்பை எல்லாம் பார்த்தோம். எல்லா நோய்க்கான ஒரு ஹைப், அதாவது ஒரு தொட்டிலா தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. இதை விட ரொம்ப கொடூரமானது போதை. 45,000 கோடிக்கு இலக்கு வைத்து பொங்கல் தீபாவளினா அடிவயிறு கலங்குற அளவுக்கு வந்து குடி. கள்ளக்குறிச்சியில நம்ம பார்த்தோம், பாவங்க 89 பேர் இறந்தே போனாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் கண் பார்வை இழந்து போறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பங்கள்ல அதுல பெரும்பாலானவங்க தாழ்த்தப்பட்டவங்க. அவங்க குடும்பங்கள்ல நீங்க போய் பாருங்க. அந்த கண்ணு தெரியாம ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு பெண் பிள்ளை இல்லையா? அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாமா? அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? எதிர்காலத்துல சாகர கடைசி தருணம் வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரிய போறது கிடையாது. கண் பார்வை இல்லாம எப்படி அவங்க அப்ப அவரை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஒருத்தவங்க இருக்கணும் இல்லையா? அந்த பெண் வேலைக்கு போகணுமா, அவரை வீட்டுல பாத்துக்கணுமா? அப்பா குடும்பத்தோட இறந்து இதுக்கு யாரு கண்ணுக்குட்டி? யாரு? அரசு இருக்கா? காவல்துறை இருக்கா? இதெல்லாம் கடமை இல்லையா? இதெல்லாம் சட்ட நீங்க வந்து அலிஜியன்ஸ் சொல்ற வந்து ஓத்து எடுத்துக்கிறீங்க இல்லையா? சட்டத்தின்பால் கடமைப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க இதெல்லாம் வந்து அரசு இந்த 5 ஆண்டுகள்ல செயல்பட்டு இருக்கா? சட்டம் ஒழுங்கு, காவல் நிலைய படுகொலைகள், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காவல் நிலைய படுகொலைகள். அதை துணிஞ்சு வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. இது வந்து அவங்க எழுதி கொடுத்ததை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிக்கு வந்த பிறகு அதுக்கான எந்த பதிலும் கிடையாது. வேங்கை வயல் சம்பளத்தை எடுத்துங்க. இப்படி ஒரு கொடூரம் எங்கேயா இருக்க முடியுமா? கலந்தவங்களே யாரு வந்து அந்த கழிவு நீரை குடிச்சாங்களோ அவங்களே குற்றவாளியாக்கி அவங்கள வந்து கொண்டு வந்தது. இது இல்லாம இந்தியாவினுடைய உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அதுவும் வந்து மாணவியர்கள்லாம் வந்து அங்க தங்கி இருக்கும் போது உங்க பெண்ணோ உங்க தங்கச்சியோ உங்க சகோதரியோ அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது இப்படி ஒரு துஷ்டனுக்கு வந்து உள்ள பூந்து அந்த வேலை நேரங்கள்ல வந்து அந்த பாதுகாப்புக்கு வந்து காரியத்துல சில இந்த சமூக விரோத காரியத்திலயும் ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி பலாத்காரம், அந்த பெண்ணை அந்த துணிச்சல பாராட்டணும். இதெல்லாம் சான்றுகள் நான் சொல்றேன். தூத்துக்குடியில அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைச்ச குழு அதை வந்து அவ்வளவு கண்டிச்சாங்களே, அதை வச்சுதானே நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து அந்த தூத்துக்குடி பகுதி மக்கள் ஆனாங்க. அப்ப அவங்க கமிட்டி அமைச்சு அருணா ஜெகதீசன் கமிட்டியை வந்து ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை, அது பத்தினா ஏதாவது ஒரு பதில், எந்த சட்டமன்ற உறுப்பினராவது அதுக்கான பதில். அப்ப வந்து அதை கடந்து இதெல்லாம் வந்து தேர்தல்ல இன்னும் பல்புடுங்கி பயில்வான் கதையிலேருந்து ஸ்ரீநிதி மாணவிக்கு என்ன ஆச்சு? அந்த மாணவிக்காக போராடின பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அடிச்சு அவங்க பேர்ல கேஸ் போட்டு வேலைக்கு போக முடியாத அளவுக்கு கெஞ்சி கதறி அவங்கள வந்து இழுத்து கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம கண்மணி இன்னும் பட்டியல் நீண்டுகிட்டே போகும் அர்ஜுன். இதை விட ரொம்ப குறிப்பா குடிவாரி கணக்கெடுப்பு. குடிவாரி கணக்கெடுப்புங்கிறது 1891, 1901, 1911, 1921, 1931 ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இந்தியா முழுக்க, தெற்காசியா முழுக்க இருக்கக்கூடிய பரவி இருந்த இந்தியாவில பிரிட்டிஷ்காரங்க எடுத்த கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பு வந்து 1941 2ஆம் உலக போர் வந்ததுனால அதை வந்து அவங்க எடுக்காம நிறுத்திட்டாங்க. அன்னைக்கு எடுத்த கணக்கெடுப்பு தான் வெறும் அதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குடிவாரி கணக்கெடுப்பு டூல் ஆஃப் சோசியல் இன்ஜினியரிங்கிறாங்க. அது வந்து வெறும் சாதிக்கான கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது. எந்த ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு படிப்பாங்க. அதுல எந்த குடிகள் இருக்காங்க, அவங்க வீடுகள் கட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு கடன் இருக்கா, அவங்க வாகனங்கள் வச்சிருக்காங்களா, 2 வீலர் வச்சிருக்காங்களா, 4 வீலர் வச்சிருக்காங்களா, நிரந்தர வருமானம் இருக்கா,
அவங்களுக்கு உடல்நிலைகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இருக்கு, அவங்களுக்கு குடிநீர் என்ன இருக்கு, அவங்க வந்து குடிசை வீட்டுல வாழறாங்களா, கல்வீட்டுல வாழறாங்களா, அவங்க கல்வி எங்கேருந்து வருது, இவ்வளவையும் வந்து அந்த அந்த கணக்கெடுப்பின் மூலமா தான் வந்து எடுத்து பட்ஜெட் எப்படி போடுவீங்க. எங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு செலவு தெரிஞ்சாதானே நீங்க பட்ஜெட்டை ஒதுக்கீடு பண்ண முடியும். அதுதான் அடிப்படை. இத வந்து ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு நம்ம வந்து ரொம்ப சுருக்கி அதை கேவலப்படுத்துறோம். இது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது. இதுதான் வந்து இந்த செலவினங்களை வந்து எப்படி யாருக்கு வந்து சமூக நீதிக்கான அடி நாதமே அதுதான். உங்களுக்கு தெரியுமா அர்ஜுன், 1935 எடுத்த குடிவாரி கணக்கெடுப்பு பட்டியல் தான் தமிழ்நாடு இன்னும் இயங்கிட்டு இருக்கு. நீங்க 1935 இன்னைக்கு என்ன செஞ்சுரி அடிக்க போறோம். மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது, ஒவ்வொரு மாநிலங்களும் ஆந்திராவும் கேரளாவும் கர்நாடகாவும் அவங்க மாநிலத்துக்குரிய பட்டியல்களை உருவாக்கிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்குரிய பட்டியல் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. இதை வந்து இந்த தேர்தல் அறிக்கையிலையும் வந்து எல்லாத்துக்கும் அடிநாதமான இந்த ஒன்ன வந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு சமூக நீதினு பேசுறவங்க நிராகரிக்கிறாங்க. இத பாருங்க, எல்லை பிரச்சனைகள், திருவண்ணாமலையை வந்து கையில எழுதி கொடுக்குற அளவுக்கு நோட்டீஸ் போர்டுல போடுற அளவுக்கு தமிழ் அழிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து திருவண்ணாமலை மட்டும் கிடையாது. நீங்க கேரளாவுக்கு போங்க, ஊட்டிக்கு போங்க. ஊட்டியில போனீங்கன்னா பெரும்பாலான கடைகள் ஹோட்டல்கள் வந்து மலையாளிகள் தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம அது இதை குறிப்பிட்டு சொல்லி பேசல. நம்ம கோயம்புத்தூர் போங்க, வெளிநா வட இந்திய தொழிலாளர்கள் வந்து அவங்கள தொழிலாளர்கள்னு சொல்றது என்னன்னா, நீங்க தொழிலாளர்களா நடத்துற மாதிரி தானே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து என்ன அடைச்சு வைக்கப்பட்ட லேபர் மாதிரி வேலை வாங்குறதை நீங்க வந்து ஊக்கப்படுத்துறீங்களா? அப்ப குறைஞ்சபட்சம் ஊதியம் இல்லாம அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வந்து 1.5 கோடி பேர் வந்து இங்க குவிஞ்சு இருக்கிறாங்க. இன்னொன்னு, கேரளாவில இருந்து வந்து கண்ணகி கோட்டம் அந்த இடம்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு எல்லையை சேர்ந்தது கிடையாது. அவன் ட்ரோன் விட்டு அளவு எடுத்து அவன் ஆக்கிரமிச்சிட்டு போறான். இப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இருக்கா? தமிழ்நாடு அரசு பேருந்துகளுக்கு எல்லாம் வந்து அரசு பேருந்துன்னு போட்டு, ஏன் தமிழ்நாடு அரசுன்னு அது ஏன்னா புறம்போக்கு அரசா அது? இது போதுங்களா? இன்னும் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இப்ப இந்த இயற்கை வளங்கள் சூறையாடல்ங்கிற இதெல்லாம் கூட நம்ம ரீக்ரியேட் பண்ணிடலாம். குப்பையான சாக்கடைகளை கூட, மலைகளை யார் உற்பத்தி பண்ண முடியும்? கன்னியாகுமரி வந்து நெய்தல், கடற்கரையை ஒட்டின குறிஞ்சியும் நெய்தலும் கொஞ்சி குலவர கன்னியாகுமரி. அதெல்லாம் அந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அறுத்து 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 வெட்டி வெட்டி இன்னைக்கு வந்து என்சாண்ட்னு சொல்லி இந்தியா முழுக்க. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, இங்க அமெரிக்காவில் இருக்க அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு பீடத்துல அத சொல்றாங்க, யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு வரும்போது, அங்க போட்டிருக்க கிரானைட் கூட தமிழ்நாட்டுல இருந்து வந்த கிரானைட்டுங்கிறாங்க. எங்க தமிழ்நாட்டு வளங்கள், மலைகள் காணா போய் என்ன நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படி ஒரு வரைபடத்துல இருக்கு இல்ல இருந்த தமிழ்நாடு இருந்ததே என்ன கேக்குறேன், இது எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உரிமை தொகை இலவசம், திரும்ப சொன்னா அதே 1000 ரூபாய் உரிமை தொகை. இதை ஒன்ன வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுவும் விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். இது எவ்வளவு பெரிய வந்து பொருளாதார அழிவை வந்து டவுன் த ரோட் கொண்டு வரும். இது முதலீடா மாறாம அரசு இதை மறுமுதலீடு பண்ணாம எவ்வளவு கொண்டு வரும்னு சொல்றேன். எல்லாத்தையும் இன்னும் இந்த பட்டியல் நான் படிச்சுக்கிட்டே போலாம். இதெல்லாம் வந்து நீங்க வாழ்பவர்கள். தமிழ்நாட்டுல நாளைக்கு உங்க பிள்ளைகள் பேர் சொல்லணும். உங்க இடஒதுக்கீட்டை வந்து 2 விதமா அவங்க வந்து இந்த மக்களுடைய வளர்ச்சியை, நானும் ஆசிரியர் குடும்பத்துல இருந்து, எங்க அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்களா இருந்தாங்க, அதுல இருந்து வந்தவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு படிச்ச ஆசிரியர்கள் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசுல ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. டெட்டு கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. தனியார் பள்ளிகளை அவங்க வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு காரணமே இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து. ஏன்னா பள்ளி முதலாளிகள் யாரும் தாழ்த்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ கிடையாது. முற்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமா வந்து பள்ளிகள், தனியார் பள்ளிகள் வச்சிருக்கிறாங்க. அது நல்ல எல்லாருக்கும் உலகம் தெரிஞ்ச உதாரணத்துக்கே சொல்லணும்னா, 10வதுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு பள்ளிக்கூடம் வரக்கூடாதுன்னு திருத்தி விடப்பட்ட ஏஆர் ரஹ்மான் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஓனர் யாரு? இவங்க இதுதான் தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய சூழ்நிலை. அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு 8000 ரூபாய்க்கு கதறாங்க. 8000 ரூபாய்க்கு கதறாங்க. அரசு பள்ளிகள்ல அதை வந்து அழிச்சு ஒழிச்சுட்டாங்க. இது காவல்துறையில இவ்வளவு எண்ணிக்கைகள், 45,000 கோடிக்கு ஒரு சமூகம் குடிக்குது. அது முழுக்க கிரிமினல் வழக்கா மாறணும். உங்களுக்கு குடிச்ச பிறகு என்ன நினைவு வரும்? அவ்வளவும் வழக்குகளா மாறும். சமூகத்துல வந்து சாராயம் பிறண்டு ஓடும் போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பத்தாது. நீங்க காவல்துறையாகவும் வர முடியாது, சுகாதார பணியாளர்களாகவும் வர முடியாது, அரசுகிட்டே இருந்து எந்த வேலையும் வாங்க முடியாது. தனியாருக்கு போயிட்டீங்கன்னா அங்க இடப்பங்கீடோ இடஒதுக்கீடோ பட்டியலோ கிடையாது. அப்ப அவங்க கொடுக்குற இதை விட இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? கோடை காலம் ஆச்சுன்னா 2 மாசத்துல
இந்த 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 இவங்க எல்லாம் போய் புள்ள பிடிக்கணும். கிராமமா போய் பேனர் கட்டிக்கிட்டு எங்க பள்ளிக்கூடத்துல அது வச்சிருக்கோம். முழுக்க 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 ஆங்கில வழி கல்வி. தமிழ் முனை அளவு கூட தமிழ் கிடையாது. இது இன்னும் இருந்ததையும் எடுக்கணும்னு சொல்லி நீட் தேர்வை கொண்டு வந்து செங்கல்ல தூக்கி காட்டி அதெல்லாம் பண்ண அதே அவங்க நீட் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நீட்ல வந்து சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இருக்கவங்க தான் தேர்ச்சி பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கல்வியை வந்து முழுக்க 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 இன்னைக்கு தனியார் பள்ளிகளே சிபிஎஸ்சிக்கு மாறுறோம்னு மாறிட்டு இருக்கிறாங்க. சிபிஎஸ்சிக்கு மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் கட்டாயமா இருக்கணும்ன்ற கட்டாயமே கிடையாது. அப்ப தமிழ் ஒழிப்பு, தமிழ் வழி பொருளாதார ஒழிப்பு, தமிழ் கல்வி ஒழிப்பு, சுதந்திர சுகாதாரம் ஒழிப்பு புற்றுநோயினுடைய மண்டலமாக மாறி வருகிறது காவேரி மண்டலம். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்நாள்ல கேள்விப்பட்டது கிடையாது. நம்ம வீட்டு பாட்டிங்க எல்லாம் திண்ணையில காலை ஆட்டிட்டு 90 வயசுல வந்து நடக்க முடியாததெல்லாம் கையை ஊனிட்டு பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருந்த காலெல்லாம் மலையேறிட்டுது. அந்த காலத்தை நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்து வளர்ந்த காலெல்லாம் போயிட்டுது. இதெல்லாம் உணர்ந்து இதை எப்படி மீட்க போறோம் அர்ஜுன்? இது எப்படி நடக்க போகுது? யார் செய்ய போறா இதெல்லாம் கனவா? இந்த 1000 ரூபாய் உரிமை தகங்கிறத மனசாட்சி உள்ளவர்கள், நான் 2 கோரிக்கைகளை இங்க வைக்கிறேன். சிறுபான்மைக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்துக்கு போய் இயேசுநாதரை வேண்டுறீங்களே, அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு காதுகள்ல ஒலிக்குது தானே? அவர் என்ன கேட்கிறாரு? மீனுக்காக பசிக்காக கையை நீட்டுகின்ற உங்கள் பிள்ளைகள் கையில் பாம்பை பிடித்து கொடுப்பீர்களான்னு கேட்டாரு. நீங்கள் செய்வது அந்த காரியம்தான். கட்டுவிரியனையும் கருணாகத்தையும் கையில பிடிச்சு கொடுக்குறீங்க உங்க பிள்ளைகளுக்கு. இஸ்லாமிய தோழர்களை பார்த்து நான் அவங்களுக்கும் ஒரு இதை கேட்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய முக்கிய ஆளுமையான இப்ராஹிம் நபி வந்து கடவுள்கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மனித வருங்காலத்து தலைவருக்கு உன்னை தலைமையாக்குகிறேன். அப்ப நப இப்ராஹிம் நபி கேட்பார், எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கடவுள் சொல்லுவாரு, வழங்குவேன், ஆனால் என்னுடைய வாக்கு உனக்கு பின்வரும் தலைமுறைகளில் வருகின்ற அநீதியானவர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதை மறுக்க முடியுமா? அப்ப அநீதியானவர்களுக்கு எந்த வாக்கும் பொருந்தாது. அப்ப அநீதியானவர்களுக்கு துணை நிற்பதும் எந்த வாக்கும் பொருந்தாது. நல்ல தமிழ் சான்றோர்களை பார்த்து கேட்கிறேன். நம்ம வந்து வேதாந்த மரபினர் கிடையாது, நம்ம சித்தாந்த மரபினர். நம்ம வந்து வேதாந்தம்ங்கிறது பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், தப்பு செஞ்சுட்டு நீ பரிகாரம் பண்ணிக்கலான்னு புனிதம், அந்த கோட்பாடை சொல்வது. ஆனா சித்தாந்த மரபு அப்படி சொல்வது கிடையாது. சித்தாந்த மரபு வந்து என்ன சொல்லுது? தொண்டு செய், தியாகம் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணி. இதுதான் வந்து அறிவை கொண்டு ஆளுகின்ற நம்ம சித்தாந்த மரபு. நம்ம இறை அதனுடைய வழி வந்த நீட்சி தான் வள்ளலார். அந்த வள்ளலார் வந்து இதெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டுன்னார். இந்த வேதம், ஆகமம் இதெல்லாம் பிள்ளை விளையாட்டு, ஓரமா போங்கடா அப்படின்னாரு. அப்படி அந்த மரபுல வந்த நம்ம இறை மறுப்பை நம்ம நிராகரிக்கல, வேத மறுப்பை நிராகரித்தோம். அதுல ஒரு சின்ன இத பண்ணி அதை இறை மறுப்புங்கிறத பகுத்தறிவா கொண்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா நம்மள வந்து நெறிகள்ல இருந்து வெளியே தள்ளி, தமிழ்ல இருந்து வெளியே தள்ளி, எல்லா சூறையாடல்களுக்கும் உள் தள்ளி இந்த நிலவரத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம வி ஆர் அந்த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் அவர் ஃபியூச்சர். 4 சாலைகள் சந்திக்கின்ற நிலைமையில இருக்கிறோம். இதுல நம்ம எடுக்கின்ற இந்த முடிவுங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற முடிவு. தமிழர்களாகிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு என்ற பலமான ஆயுதத்தை பயன்படுத்தி தீமைக்கு துணை போகாமல் உண்மையின் பக்கம் நிற்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க ராஜா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப நம்ம அமெரிக்கால இருந்து எதனால நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்துட்டு எதனால மக்கள் வந்து நமக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த நீண்ட நெடிய விளக்கம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல வந்து யாருக்கும் கேள்விகளே இருக்காது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரோடு வந்து புற்றுநோய் மண்டலமா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா அதிகமான புற்றுநோய் ஈரோட்ல தான் இருக்கு. மஞ்சள் ஆனா அங்கதான் அதிகமா விளையுது இல்லையா? ஈரோடு மஞ்சள் தான் உலகத்திலேயே மிகவும் விலை மதிப்பற்றது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கோம். இதை உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை மக்கள், தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சரிங்க ராஜா, இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களோட உங்கள் மேன்மையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு மகிழ்ச்சியான நேரத்தில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.